ஹலோ மக்களே, வெல்கம் டு சண்டே விலாக். சண்டே எப்படி போச்சுன்னு பார்க்கலாங்க. சண்டே சூப்பராக வெயில் அடிச்சிட்டு இருந்ததுங்க. சனிக்கிழமையே எதுக்கு அவ்வளோ அவசரமாக வேலையிலேருந்து வந்தேன்னு கேட்டிங்கன்னா, இதுக்காக தான். துணியெல்லாம் நேற்றே துவைச்சிட்டேன். துவைச்ச துணியெல்லாம் இன்றைக்கி காய வச்சு எடுத்துடலான்னு. கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. வீட்டுக்கு முன்னாடி பின்னாடி எல்லா இடத்துலையுமே கயிறு கட்டி எக்கச்சக்க துணிங்க எல்லாத்தையுமே காய போட்டாச்சு. ஏன்னா 2 வாரமாக இங்கே மழை அடிச்சிட்டு இருந்தனால ஒரு துணியையும் துவைச்சி காயப்போட முடியல. அப்படி மழை டைமில் காய போட்டாலும் ஸ்மெல்லு வந்துடும். எங்கள் வீட்டுக்கார ஆப்போசிட்டில் பாத்திரக்கார் போகிறாரு, கொஞ்சம் கூப்பிடுங்கன்னா இங்கேருந்து விசில் அடித்து அங்கே கூப்பிட்றாரு. கிளைமேட் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்படி தாங்க சண்டே போயிட்டு இருந்தது. சரி, கொய்யா மரத்தில் பார்த்திங்கன்னா நிறைய கொய்யாப்பழம் இருந்தது. கொய்யாப்பழம் பறிக்கலான்னு சொல்லி கொய்யா மரத்துக்கிட்ட போனவங்க நிறையா பழம் இருந்தது. கொஞ்சம் வெயில் அடிக்கும் போது தான் சாப்பிட முடியும். மழை டைமில் யாருமே இந்த பக்கமே வரலைங்க. அதனால் நிறையா பழம் இருந்தது. நிறையா பழம் கீழேயும் கொட்டி கிடந்தது. நல்லா பழமாக இருக்க பழம் ஃபுல்லாக ஒரு கூடை ஃபுல்லாக பறிச்சாங்க. அது இல்லாமல் நிறையா பழம் இருந்தது. அதில் ஒரு 4 பழம் நாங்கள் கட் பண்ணி அதில் உப்பு மிளகா போட்டு சாப்பிட்டோம். பாப்பாவுக்கு ஏற்கனவே கோல்டாக இருந்தது. என்னென்னா அவங்க நிறையா கொய்யாப்பழம் அவங்களே பொறிச்சு சாப்பிடுவாங்க. சரி, ஆளாளுக்கு ஒன்று ஒன்று சாப்பிட்லாம் பொறிச்சதுனாலன்னு உப்பு மிளகா போட்டு சாப்பிட்டோம். காலையிலே பார்த்திங்கன்னா இதுக்கு மாவு அரைக்கிறதுக்காக ஊற போட்டிருந்தேன். அதை போய் மாவையும் போட்டு விட்டுட்டு மாவையும் ஆட்டி முடிச்சிட்டாங்க. இப்படி தாங்க எங்கள் சண்டே போயிட்டு இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது. வெயில் அடிக்கிறது தாங்க இங்கே அதிசயமாக இருக்குது. வெயில் டைமில் எல்லாத்தையும் காய வச்சு எடுத்துருவோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. ஆனால் இந்த வீடியோ நான் எடிட் பண்ணது திங்கக்கிழமை கிளைமேட் எப்படி இருக்குதுன்னு சொல்லி நான் காலையிலே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். மறக்காமல் அதை போய் செக் பண்ணி பாருங்கள். இங்கே ஊட்டி கிளைமேட்டை நம்பவே முடியாதுங்க. மறக்காமல் போய் அந்த வீடியோ